வணக்கம். 2025-26 கல்வி ஆண்டுக்கான காலி பணியிடங்களை நிரந்தர ஆசிரியர்கள் மூலமாக நிரப்பும் வரைக்கும் தற்காலிக ஆசிரியர்கள் மூலமாக காலி பணியிடங்களை நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் எவ்வளோ பேர் மே 31 ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கணக்கெடுத்துக்குவாங்க. அடுத்ததாக யாரெல்லாம் வந்துட்டு மகப்பேறு கால விடுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் எடுப்பாங்க. அடுத்து மருத்துவ விடுப்பில் யார் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா லிஸ்ட்டையும் தயார் பண்ணதுக்கு அப்புறமா தான் வேக்கன்சி லிஸ்ட் வந்து அறிவிப்பு வெளியிடுவாங்க. ஆனால் இந்த லிஸ்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னும் வருஷம் ஆசிரியர்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு நடத்துவாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அது வந்து இன்னும் நடக்கலை. இது நடந்து முடிஞ்சால் தான் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபரில் நிறையா டீச்சர்ஸ் நிறையா இடத்துக்கு வந்து மாறுவாங்க. அப்போ எங்கே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடமாறுதல் கலந்தாய்வு முடிஞ்சால் தான் வந்து சொல்ல முடியும். ஆனால் அது நடக்கிறதுக்கு டிலே ஆகுது. அப்படிங்கிறதுனால அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் எஸ்எம்சி மூலமாக டெம்பரரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கிளாஸஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெகுலர் டீச்சர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போகிறாங்க இல்லை மாறுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி எஸ்எம்சி மூலமாக டெம்பரரி டீச்சராக வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து முடிஞ்சு ரெகுலர் டீச்சர் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த வேக்கண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களை உடனே வந்து ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரெகுலர் டீச்சரை போட்டுட்டாங்க அப்படின்னா எஸ்எம்சி டீச்சரோட தேவை வந்து இருக்காது. அதனால் உங்களை ரிலீவ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் வந்து தயாராக இருங்க. சப்போஸ் உங்களோட வேக்கன்சிக்கு யாருமே வரல, ட்ரான்ஸ்ஃபர்லேயும் எந்த டீச்சரும் வரல, இல்லை புது அப்பாயின்மெண்ட் மூலமாகவும் எந்த டீச்சரும் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது ஜூன்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்களே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் இல்லை 8 மாதம் கூட ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் டீச்சர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து போட்டிருந்தீங்க. கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட்டு இதெல்லாம் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்கள் முன்கூட்டியே தயாராகிட்டீங்க அப்படின்னா இது பெரிய அளவு ஏமாற்றமாக இருக்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இடைநிலை ஆசிரியராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் வந்து ஊதியம், பட்டதாரி ஆசிரியர்னா 15,000 ரூபாய் வந்து ஊதியம், முதுகலை பட்டதாரி ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாய் வந்து ஊதியம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வேகன்சி எங்கே இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வேகன்சி இருக்காங்கிறத நீங்கள் நேரில் போய் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் வந்து தெரியும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எப்போ முடியுதோ அதுக்கப்புறமா தான் வந்து எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னமே எஸ்எம்சி டீச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலான்னு வந்து சொல்லிட்டாங்க. ஜூன் 2 அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலான்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் நேரடியாக போய் எந்த ஸ்கூலில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ப்ரொவிஷ்னல் இல்லை, அதனால் வந்து டிசி மட்டும் வச்சு அப்ளை பண்ணலாமான்னு வந்து கேட்டிருந்தீங்க. தாராளமாக அப்ளை பண்ணுங்க. நீங்கள் செலக்ட் ஆகணுமா வேணாமா அப்படிங்கிறத உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி அந்த எஸ்எம்சி டீமும் ஹெச்எம் சாரும் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டெட் பாஸ் பண்ணதுக்கான என்ன அத்தாட்சி இருக்கோ அதை மறக்காமல் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா பிஎஸ்சி பிஎட் இல்லை பிஏ பிஎட் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த வேலை வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. முடிவு வந்து அவங்க எடுக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அடுத்ததாக இடைநிலை ஆசிரியருக்கான வேக்கண்ட் வந்து இல்லையா, அதை பற்றி எந்த தகவல் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. டிஆர்பி மூலமாக நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு வந்து வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி எந்த ஸ்கூல்லலாம் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் நேரடியாக போய் எந்த ஸ்கூலில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியலாக இந்த ஸ்கூலில் தான் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்லை. நீங்கள் நேரில் போய் கேட்டால் தான் வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.